நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டில் எப்படி பார்ட்டிகல்ஸ் அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் பிஎன்ஜி டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை எப்படி இந்த Aveeplayerல ஆட் பண்ணுறது, அதாவது Aveeplayer ஆப்பில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய Aveeplayer ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சேவ் டு ஃபைல், லோடு ஃப்ரம் ஃபைல், டூப்ளிகேட், ரிமூவ் அப்படின்ட்டு அதில் லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் ஃபைல், அதாவது கொடுத்துருக்கக்கூடிய ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ மாதிரி இந்த வீடியோவிலையும் டெம்ப்ளேட் ஃபைல் வந்து ஜிப் ஃபைலாக தான் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலனாலும் அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெம்ப்ளேட் ஃபைல் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் பேக்ரவுண்ட் இமேஜ் பிஎன்ஜி டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். பாக்ஸ் ஐக்கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோ ப்ரொவைடர் கீழே செகண்டாக இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், அதில் ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டர் போய்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து பார்ட்டிகல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்ட்டிகல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. பென்சில் ஐக்கான். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1க்கு மேலேயே ஒரு பார்ட்டிகல் இருக்கும், அதாவது மிரர் எஃபெக்ட்டுக்கு மேலே ஒரு பார்ட்டிகல் இருக்கும். அந்த பார்ட்டிகளை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஓவரால் கீழே இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ் ஆப்ஷன், அதில் கஸ்டம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிக் இமேஜ் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பார்ட்டிகல் இமேஜை வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த பார்ட்டிகல் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணக்கூடிய இந்த பார்ட்டிகளோட இமேஜ் வந்து டெம்ப்ளேட் ஃபைலில் ஜிப் ஃபைலாக இருக்குது. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் இமேஜ் அப்புறம் பிஎன்ஜி டெக்ஸ்ட் மட்டும் என்ன ஆட் பண்ணல, பார்ட்டிகல்ஸ் அப்புறம் பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1, ஸோ கம்போசிஷன் 1க்கு வந்துடுங்க. கம்போசிஷன் 1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் என்ன பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் போய்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் அப்படின்ற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி விடுங்க. ஸோ அப்படி டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோ வந்து எனேபிள் ஆகிடும். அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண அந்த இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப் லோகோ கீழே இன்னொரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், அதில் கஸ்டம் இமேஜ், அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து ஹெட்செட் பிஎன்ஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் ஃபைலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ், பிஎன்ஜி டெக்ஸ்ட், பார்ட்டிகல்ஸ், அப்புறம் அந்த ஹெட்ஃபோன் பிஎன்ஜி. ஸோ இதுதான் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று தான் செட் பண்ணோம். அது என்னென்னா அந்த கிஃப்ட் பார்ட்டிகல். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா கம்போசிஷன் 1ல் இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், கம்போசிஷன் 2ல் இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் போய்ட்டு விசிபிள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ஃப்ளவர் பொக்கே வந்து எனேபிள் ஆகிடும், அதாவது கிஃப்ட் இமேஜ் வந்து எனேபிள் ஆகிடும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டில் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதில் வந்து டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் டூல் 1ல் இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ் ஆப்ஷன், அதில் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேனல் நேம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டெம்ப்ளேட்டே என்ன சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ப்ரீசெட்டில் 1080p, ஸோ இந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ரீசெட்டில். அப்படி இல்லைனா வீடியோ வித்தில் வந்து 1920 அண்ட் வீடியோ ஹைட் பார்த்தீங்கன்னா 1080. ஸோ இது வந்து நீங்கள் மேனுவலாக கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமிங் வந்து செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.